சிச்சுவேஷன் என்ன ராஜன்? சார் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறது சூர்யா. யார் சூர்யா? தலைவரோட 2 வருஷமாக இருந்திருக்கான். தலைவருக்காக நிறையா பண்ணியிருக்கான். அது போக 302 இவன் மேலே ஒரு 3 கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டபுள் கேம் ஆடுறான்னு தெரிஞ்சுட்டு தலைவரோட ஆளுங்களே இவனை பிளான் பண்ணி முடிச்சுடலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் தப்பிச்சு போய் அண்டர் கிரவுண்டில் 3 மாதம் இருந்திருக்கான். நம்மளை தேடி வந்திருக்கலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழும் அலெக்ஸும் ஒரே கேங்கில்? ஆமாம் சார். ஆனால் தமிழ் இப்போ நம்ம கஸ்டடியில் இருக்கான். ஓகே. கஃப் பண்ணியாச்சா? சார் ஸ்பாட்டுக்கு அவசரமாக பண்ணனால கஃப் பண்ணல சார், ஜிப்லாக் பண்ணியிருக்கு. என்ன ராஜன் சிச்சுவேஷன் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? 3 கொலை பண்ணவனை ஜிப்லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. அவன் இருக்கானா இல்லையான்னு பாருங்க. போங்க முத. உன்னை அடிக்க போகிறதோ டார்ச்சர் பண்ண போகிறதோ கிடையாது. எனக்கு இந்த கேஸை முடிக்கணும். நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்னா உன்னை என்னால் காப்பாற்ற முடியும். தமிழ் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான் தெரியுமா? சிகரெட் இருக்கா? சிட்டி மொத்தம் 2 பேர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஒன்று அலெக்ஸ். சிட்டியில் மெயின் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனை பிடிச்சி கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பியூர் ட்ரக் சப்ஸ்டன்ஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தான். அலெக்ஸோட மெயின் பிஸ்னஸ் பேப்பர் மீட் எக்ஸ்போர்ட் இருந்தான். சொசைட்டியில் தன்னை எக்ஸ்போர்ட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி தேதிக்கு அவனுக்கு கீழே ஒரு ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரை வச்சுருந்தான். சேது அலெக்ஸை போட்டு தள்ளிட்டு சிட்டி மெயின் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் பிடிக்கணும்னு கனவோட இருந்தான். சேதோட பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்டும் கிரானைட் எக்ஸ்போர்ட்டும். இவங்களுக்கு எல்லாமா இருந்து மொத்தமாக செட்டில் பண்ணி விடுறது தலைவர் ஒரு ஆள் மட்டும்தான். அவரோட ஒரிஜினல் பேர் எந்த ரெக்கார்ட்ஸ்லேயுமே கிடையாது. அவரை நேரில் பார்த்தது அலெக்ஸு, சேது 2 பேர் மட்டும்தான். A Calgary company hopes its new computer card will help fight the so-called Y2K problem. The company believes it has the only quick fix for the millennium bug. The bug will cause a lot of people a lot of trouble if they don't protect their computers when we reach the year 2000. Y2K பீரியடில் டன் கணக்கில் குப்பையில் போட்ட ஹார்ட் டிஸ்க்கை பல ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு மல்டிமில்லியன் லெவல் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அலெக்ஸோட பிளானு. டீலிங் படி எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் போயிடுச்சு. பட் கீ ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் அன்னைக்கு மறுநாள் தான் தூத்துக்குடி போர்ட்டுக்கு போக போகிறதா இருந்துச்சு. எப்படியோ கன்சைன்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட சேது எல்லா விரோதத்தையும் மறந்துட்டு கன்சைன்மெண்ட் நடக்கிற நாளே டீல் பேசுகிறதுக்காக அலெக்ஸோட இடத்துக்கு வந்துட்டான். பா, என்ன ஸ்கெட்ச் போட்டு ரூட் எதுவும் எடுத்துட மாட்டீங்கல்ல? நான் போட நினச்சா எப்பயோ போட்டு delete பண்ணேன். என் தலை தரைக்கு மேலே இருக்கிறனால தான் நீ என் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்க. இல்லைன்னா வெளியே இருக்க டிபார்ட்மெண்ட்டோ கவர்மெண்ட்டோ உன்னை என்னைக்கோ அடிச்சு விட்டு போயிருக்கும். ஓ, நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரேன். அந்த கன்சைன்மெண்ட் என் ஏரியா தாண்டி தான் நடந்தாகணும். அப்போது நீ என்னை கவனிக்கிறதானே கரெக்டு? ரொம்பலாம் வேண்டாம். எனக்கு 55, உனக்கு 45. டீலா? இதோட ரிஸ்க் தெரியாமல் பேசிட்டு. டேய், எல்லா ரிஸ்க்கு மாதிரியும் தெரிஞ்சுதான்டா பேசிகிட்டு இருக்கேன். இந்த கன்சைன்மெண்ட்டோட வேல்யூ மொத்தம் 69 கோடி. அதில் 55% 38 கோடி கொடுத்துட்டு நீ என்னவும் பண்ணுறா? முடியாது, சூத்த மட்டும் கிளம்பு. சரிப்பா, போகிறேன். எனக்கு என்ன, இந்தா வெளியே எப்படான்னு காத்துட்டு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் சொல்லுவேன். இந்த கன்சைன்மெண்ட் நடக்க போகிறது நம்ம தலைவருக்கு இன்னும் தெரியாது, அவர்கிட்ட போய் சொல்லுவேன். எப்படி பார்த்தாலும் உனக்கு சூத்தடி தான். பார்த்தா 55% முடியாது. ஆ 45, 55. ஓகேவா? சொல்லு. ஓகேவா? டக்குன்னு சொல்லு, ரொம்ப யோசிக்காத. ஏன்னா இங்கேயே கட்டி பிடிச்சி படுத்துருவேன். சர்ரா போடா. நீ தாண்டா என் ஒரிஜினல் தேவா. இனிமே தான் இந்த சூர்யாவோட உண்மையான விசுவாசத்தை நீ முழுசாக பார்க்க போகிற. ஹார்ட் டிஸ்க்கை தூத்துக்குடி போர்ட்டு கொண்டு போகிறது 2 பேருக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தால் பிரச்சனை வரும்னு அந்த கன்சைன்மெண்ட் பற்றி தெரியாத ஒரு ஆளை வச்சு ஹார்ட் டிஸ்க்கை போர்ட்டுக்கு கொடுக்க பிளான் பண்ணாங்க. தமிழ் எந்த டீலிங்கில் அலெக்ஸ் இன்வால்வ் ஆகணும், கன்சைன்மெண்ட் எப்போ எப்படி நடக்கணும், பவுடருக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு
இந்த மாதிரி அலெக்ஸுக்கு எல்லாமே நிற்கிறது தமிழ் ஒரு ஆள் மட்டும்தான். ஒரு பொருளை மாற்றணும்டே. என்ன பொருள்? சொல்கிறேன் எல்லாத்தையும். சரி. அதுக்கு தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கு. சேது ஏரியா தெரியும்ல? தெரியும். அங்கே தான் கொடுத்து வைக்கணும். ரொம்ப பெரிய ரிஸ்க்டே, பார்த்துக்க. இங்கேருந்து கிளம்புற வண்டி நேராக அங்கே தான் போய் நிற்கணும். வழியில் யாருக்காக நிற்க வேண்டாம். வண்டி உனக்கு பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ பார்த்துக்க. எதுனாலும் நீ தான் பொறுப்பு. சரி. சரியா? அண்ணன்ட்ட உன்னை கூப்பிட்டு போகிறேன். என்ன தம்பி எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லியாச்சுண்ணே. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. உன் பேர் என்னட்டே சொன்ன? அஜீஸ். அஜீஸ். சரிடே, உடனே வெளியே இரு. ஆர்டிஸ்ட்க்கு அஜீஸ் கேக் போவானா, அது போல் வண்டி டேங்கில் வச்சிரு. சரிண்ணே. இங்கே பாரு, இந்த ஆர்டிஸ்ட் போய் சேர்றதா ரிஸ்கே இருக்குது. அதனால் பிசடிக்காமல் செஞ்சு முடிக்கணும். எல்லோரும் மொத்தமாக சேர்த்து வேலைக்கு போக வேண்டாம். அந்த ஏரியாவில் மட்டும் வந்ததும் பேக் அடிச்சிருங்க. சரிண்ணே. அமீரை மூணு எங்கடா? வெளியே தானே இருக்காங்க. சரி சரி, அமீரை மூணு மட்டும் சேர்த்து வேலைக்கு போக சொல்லு. சரி. வேறு யாரும் போக வேணாம். சரி, நான் சொல்லிடுறேன். தமிழ், நீ ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தால? ஆமாண்ணே. சரி, நீ ஊருக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். எப்படியோ கன்சைன் மட்டும் நடந்துச்சு. அமீர், தலைவரோட கூட பிறந்த தம்பி. அலெக்ஸு செய்து 2 பேருனாலையும் அவங்கவுங்க தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் தலைவர் அமீரை பொதுவுக்கு நிற்க வச்சார். ஆனால் காலப்போக்கில் அமீர் அலெக்ஸோட ஆளாக மாறிட்டான். எந்த ஏரியாடா? நீங்கள் தானே பார்த்து வரணும். பார்த்தா என்ன எங்கள் ஏரியாவில் வந்து குறை வசத்துற? நீங்கள் தானே பார்த்து வரணும். நாங்கள் பார்த்து வரணும். எந்த ஏரியாடா நீனு? ஹலோ மாப்பிள்ள, இங்கே சீன் ஆயிடுச்சு. சொல்லு. டேய் நில்றா. அவன் நடக்கிறான். நீ சொல்லு. சொல்லலாம். என்ன ட்ரெஸ் போட்டு? எந்த ஏரியாடா நீங்கள்? என்ன சொல்லு. பின்னாடி தான்டா உட்காந்த. யாரும் தெரியாதா உனக்கு? கூட தானே வந்த? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. கூட தானடா வந்த. சொல்றா. அவன் தானே அடிச்சான், நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே கேட்கல. இன்னும் ஒன்று கொடு. என்னடா எதுவும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் கரெக்டாக முடிஞ்சுல? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஆர்டிஸ்ட் கட்ட சேது ஏரியாக்கில் போயிடுச்சு. வழியில் தான் கொஞ்சம் சீன் ஆயிடுச்சு. சீன் ஆயிடுச்சா? என்னடா இவன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? என்ன அலெக்ஸு, கன்சைன்மெண்ட்டை நீ மட்டும் தனியாக டீல் பண்ண போறியோ? இல்லை புரியல. நீ செய்கிறதாண்டா எனக்கு எதுவும் புரியல. ஒத்தடே, ஆர்டிஸ்ட் உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துடுச்சு. என்ன விளாண்டுருக்கீங்களா? இங்கே பாரு, சொன்ன டைமில் ஆர்டிஸ்ட் தூத்துக்குடி போட்டு போய் ஆகணும். அது ஓம் பொறுப்பு. அலெக்ஸு, வண்டியில் ஆர்டிஸ்க்கும் இல்லை, நீ அனுப்புன அந்த வண்டியும் இல்லை. அண்ணா என்னண்ணே ஆச்சு? மயிராச்சு உண்டையலா. ஆர்டிஸ்ட்னு சேது கைக்கு போவே இல்லையாண்டா. தெரியல, போயிடுச்சுலண்ணே. நம்ம தான் பார்த்தோம்ல. அமைதியாக இருங்கடா. அண்ணே, எனக்கு என்னமோ ஆர்டிஸ்ட் கட்ட போகலன்னு தானே நினைக்கிறேன். ஒருத்தா யாரா நீ? செவிட்டு கூதியா? அந்த மாதிரி தானே போங்களான்னு குட்டி பின்னாடியே அனுப்புனேன். அப்போ ஏதோ நடந்திருக்குடா. போகிற வழியில் சின்ன பிரச்சனைண்ணே. நானும் தலைவரோட தம்பி தானே போனோம். ஒரு வண்டி மேலே போய் சொல்லி சீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சால்வ் ஆயிடுச்சுண்ணே. நாங்கள் அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் கூட அஜீஸ் எங்கள் கண்ணு முன்னாடி தானே போனான். கோட்டை விட்டு வந்து நிற்கிறீங்களாடா கூதிங்களா?
அங்கே ஏதோ நடந்திருக்கு. யார் வித்தியாசமாக பார்த்தியா புதுசா? ஆமாண்ணே, ஒருத்தர் எதுக்கு உள்ளே வந்தால் வெளியே போனேன்னே தெரிலண்ணே, வந்துட்டு போயிட்டானே. எதுக்கு உள்ளே வந்தான் எதுக்கு போனான்னு தெரிலையா? என்னடா சொல்கிற? என்னடா சொல்கிறான் அவன்? எந்த ஏரியா அவன்? கீழே தண்ணே. உம்மால அவனை போய் தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணே. எல்லாம் உன்னால தான்டா. ஏய், அவனை கேத்திட்டு போகிறேங்கடா. கக்கூஸ் போயிட்டு வந்துடுறேன். ஹார்ட் டிஸ்க் எங்க? எந்த ஹார்ட் டிஸ்க்கு? ஏய், எல்லாம் தெரியும். உன்கிட்ட தான் அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு தெரியும். நீயா கொடுத்துட்டா நான் உசுரோட வீட்டுக்கு விட்டுருவேன். இல்லை, நீங்கள் பேச எனக்கு எதுவுமே புரியல. எந்த ஹார்ட் டிஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? நடிக்காதடா, சொல்லு. ஹார்ட் டிஸ்க் எங்க? யோ, நீ பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியலையா? ஓ, புரியல உனக்கு? உனக்குன்னு தெரியாது. தெரியாது உனக்கு? சேதேரிலேருந்து ஓடி வந்துருந்தான். நம்ம பசங்க வேறு துரத்திட்டு வந்துருந்தானுங்க. பார்க்க ஒரு மார்க்கமாக இருந்தான். எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு, அதான் தீட்டு வந்துட்டேன். யார்ரா அவங்க? ரெண்டுத்துக்கு உள்ளே போடுறா. இங்கே பாரு, எனக்கு தேவை ஹார்ட் டிஸ்க்கு. அதை மட்டும் கொடுத்துரு, உன்னை உசுரோட வீட்டுக்கு விட்டுறேன். என்ன ஹார்ட் டிஸ்க்கு? அதில் என்ன இருக்கு? நக்கல் புண்டைய பாரு. ஏய், உன் சட்டைகளே குறைங்கடா. இளவடுத்தவங்களா சொல்லி துளைங்கடா. ஏய், எது கேட்டாலும் சொல்லவும் மாட்டீங்க. ஹார்ட் டிஸ்க் பற்றி தெரியாதுங்கிறீங்க. அப்போ அங்கே என்னதான்டா பண்ணிட்டு இருந்தீங்க? நானும் அவளை அன்றைக்கி ஓடி போகிறதா இருந்துச்சு. அவளை பார்க்க தான் நாங்கள் வந்தேன். ஏய், அங்கே எதுவும் பொண்ணு இருந்துச்சாடா? எதுவும் பார்த்தியாடா? நான் எதுவும் பார்க்கலண்ணே, அமீர் தானே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே, அங்கே ஒரு ஃபிகர் இருந்துச்சுண்ணே. சூப்பராக இருந்துச்சுண்ணே. சூப்பராக இருந்துச்சா? ஆமாண்ணே. நீ எதுக்கு சேது ஏரியாலேருந்து முடி வந்த? இதான் சரி போட்டுறாது. நீ போய் ஆண்ட்ரியா எட்டுவா. ஆண்ட்ரியாலாம் இவங்களுக்கு ரேட் அதிகம்ண்ணே. இவங்களுக்கு கிறிஸ்டாவே போதுண்ணே. அப்படின்ற? சரி, கிறிஸ்டாவே தூக்கின்னு வா. கோலிவுட்டு மட்டும்தான் இருக்கானே, வேறு டோலிவுட்டு, பாலிவுட்டு, மல்லு எதுவும் இல்லை. 2 hours later. கிறிஸா எப்பனே வருவாங்க? இப்போ வந்துடுவாங்க, தூக்கிடுவோம் உனக்கு. இதுதான் நம்ம திரிஷா. இப்போ தூக்குதா? அண்ணே, சத்தியமா வண்டி ஆட்டையை போட தானே போனேன். அதுக்குள்ளே உங்கள் ஆளுங்க வந்து பிடிச்சிட்டாங்க. வேறு எதுவுமே தெரியாதுண்ணே. 1 hour later. கன்சைன்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த பசங்க 2 பேரும் அலெக்ஸு கொன்றுவான்னு பயந்து ஹார்ட் டிஸ்க்கு சேதுக்கிட்ட தான் இருக்குன்னு அலெக்ஸை நம்ப வச்சு அந்த இடத்த விட்டு தப்பிக்க பிளான் பண்ணாங்க. அண்ணே, ஹார்ட் டிஸ்க் அவன்கிட்ட இருக்கு சொல்கிறாங்க. அவன் இது இருக்குன்னு நம்புறதுக்கு நான் சின்ன புண்டையா? ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது, யார்கிட்ட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மேட்டு தலைவர் போகாமல் இருந்தால் அது மட்டும் இல்லைண்ணே, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோன்னு தோணுங்க. புதுசு புண்டை வருவான் பாரு இப்போ உள்ள. எப்படி எடுக்கும்னு தெரியும் சொல்லிட்டு நான் இப்போது பாரு அவங்ககிட்ட. ஹார்ட் டிஸ்க்கு சேர்த்து இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்கிற? உனக்கு எப்படி ஹார்ட் டிஸ்க் முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு எங்கள் உசுறு முக்கியம். எங்கள் 2 பேரும் உசுரோட விட்டுறேன்னு சொல்லி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹார்ட் டிஸ்க் அவன்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லு, உன்னை உசுரோட விட்டுறேன். ஹார்ட் டிஸ்க் இருந்த வண்டி சேது ஏரியாவுக்குள்ளே போன அப்புறம் தான் நான் காணாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் நெட்டாக சொல்லியிருக்காங்க. இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு சேது தான் ஹார்ட் டிஸ்க் எடுத்தான்னு சொல்லிட முடியாது. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. எப்படியும் சேது கேங்கில் அவன் இன்ஃபார்மர் இருப்பான். அவனுக்கு ஃபோன் போட்டு சேது என்ன செய்றா மட்டும் கேளு. என்னண்ணே, தண்ணி வேணுமா? அவனுக்கு ஃபோன் போடுறா. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரில. எனக்கு வேறு 1.5 மணி நேரமாக ஒன்று கடைக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றுக்கு கேட்டால் நீங்கள் என்னென்னா கண்ணை தூக்கி வைக்கிறீங்க. நீங்கள் விட்டிங்கன்னா 2 நிமிஷம் போயிட்டு இருந்துட்டு இப்படி வந்து உட்காந்துருவேன்.
ஹலோ மொத்தம் சுத்தமுறா. கடலூர்ல இருந்தா அவங்ககிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி நான் அண்ணன் சொல்லிடுறேன். அண்ணே கடலூர்லேருந்து பெரிய தலைவெல்லாம் வந்திருக்காங்களாம். அவங்களோட தான் மீட்டிங்கில் இருக்காண்ணா. சரி 2 மணி நேரமாக யாரையும் உள்ளே விடலையா. அவன்கிட்ட தான் ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஏதோ டீலி நடக்க போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே. முக்கால் விடுங்கண்ணா என்னையா, பேண்ட்லேயே போயிடுவோம் போல. டேய் நான் சொல்கிறேன், அவனை கூட்டு போய் விக்கி போட விடா. அண்ணே விட்டுனே பேச மாட்டேனே. ப்ரோ டீல் பேச நேரில் வந்து சேது ஆர்டிஸ்ட் தொலைஞ்ச அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கான். தூத்துக்குடி கொண்டு போனால் அங்கே உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் சொல்லிட்டு கடலூர் வழியாக போர்டிங் பண்ணுறான். இப்போ சொல்லி யார்கிட்ட ஆர்டிஸ்ட் இருக்குன்னு. சேதுக்கு ஃபோன் வர்றா. சேது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. எனக்கு என்னமோ இவங்க சொல்கிறதான் நடக்குமோன்னு தோணுது. கன்சைன்மெண்ட் கையை விட்டு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுண்ணே. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் எப்படியா வாங்கிடணுண்ணே. அவனை துடை கிழிச்சு உட்காராங்கடா. பசங்களை பொருள் எடுத்து போட்டு சேதியரைக்கு போய் சொல்லு. அப்போ தமிழ் என்னென்ன செய்ய? தமிழை வர சொல்லிட்டா? தமிழ் ஊருக்கு போனால் இருக்கட்டும், நம்மளே பார்த்துக்கலாம். சரிண்ணே. ஹார்ட் டிஸ்கை ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு போகிறது? முதல்ல அவங்க ஸ்கெட்ச் என்னன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் எப்படி அடிக்கணும்னு சொல்கிறேன். ஹார்ட் டிஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக தூத்துக்குடி போட்டு போகல. சேது தான் ஊடாக லைன் அடித்து கொண்டு போகிறான். அந்த கொண்டு போகிற ஆள் 2 பேருக்கும் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்த டீலிங் பற்றி தெரியாத ஒரு ஆள் தான் கொண்டு போகிறதா சொல்கிறாங்க. என்னாச்சு தெரியல சார். ரிங் ரோட்டில் 4 தாயலிங்க தகராறு பண்ணிட்டு திரிகிறாங்க. ஸ்பாட்டுக்கு 3 பிசி அனுப்புங்க ராஜன். ஓகே சார். அப்போ சிட்டியோட மெயின் டிஸ்ட்ரிபியூஷனை பிடிக்க அலெக்ஸுக்கு அந்த புது பசங்க தேவைப்பட்டிருக்காங்க. அதில் சம்பத்தும் அலெக்ஸும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் கிஷோருக்கு இது எதுவுமே தெரியாது. அப்படி தானே? ஆமாம் சார் இப்போ இவனை என்ன பண்ணுறது? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி செல்லில் போடுங்க. ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். ஓகே சார். இப்போ இவன் சொல்கிறது உண்மையா இல்லைன்னா? இவன் டெஃபினட்டாக ஏதோ மறைக்கிறான் ராஜன். அன்றைக்கி தலைவர் ஊருக்கு வந்திருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஏதோ நடந்திருக்கு. நான் லேட் ஆச்சுன்னு சொன்னேன். நான் அவன்கிட்ட இவன் தான் வண்டியை திருப்பிட்டு பொம்பளை பின்னாடி போயிட்டான். வந்திருக்கு யாருன்னு தெரியுதுல? தெரியுது. யாரா அது? ரஜினி. அலெக்ஸ் ஏன் யூபி போனா? சேதுக்கு என்னாச்சு? 2 வருஷமாக ஏன் எந்த டீலிங்கும் நடக்கலை? தலைவர் எங்கே? யூபி போலீஸை உடனே அலெக்ஸ் இருக்க இடத்துக்கு போக சொல்லுங்கள். ஓகே சார். இன்றைக்கி நைட்டு நம்ம யூபி போகிறோம். சார் இப்போ இவனை என்ன பண்ணுறது? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி செல்லில் போடுங்க. ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். நாளைக்கு நைட்டுக்குள்ளே அலெக்ஸை பிடிக்கணும்.